Happy birthday to you. Happy birthday. டேவிட் சுபாஷனுடைய பிறந்த நாள் என்பதை கேள்விப்பட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால், உலகத்தில் திருவள்ளுவர் சொன்னது போல, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் சொல்கிறார். பிறக்கின்றவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அத்தனை பேரும் புகழுக்கு உரியவர்களாக இருப்பது கிடையாது. நாம் எடுத்துக்கொண்டால் உலகத்துல பல பேரை சொல்லலாம். அடிமையை நீக்கிய ஆபிரகாம் லிங்கன், விடுதலை வாங்கி தந்த மகாத்மா காந்தி, ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை பெற்று தந்த டாக்டர் அம்பேத்கர், இப்படி பலரை சொல்லலாம். இவர்கள் எல்லாம் மனித சமுதாயத்துக்கு மிகவும் முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட மக்கள். இப்படிப்பட்ட தியாகிகள்ல நாம் அனைவருமே அறிந்தவர்கள் மதர் தெரேசா அவர்கள். அவர்கள் கூட தனிமையில் தான் தன் உயிரையே பயணம் வைத்து மக்களுக்காக சேவை செய்தார். ஆனால் டேவிட் சுபாஷ் அவர்கள் ஒரு வித்தியாசமான முறையில, உயர்வான முறையில தன் மனைவி, மகள், மகன், மருமகன் ஆகிய குடும்பம் முழுவதையும் ஒன்றிணைத்து இந்த மனித சமுதாய சேவையில அவர் கருணை இல்லத்தை வாணியம்பாடியில் அமைத்து அவருடைய உயிர் தியாகம் செய்கின்ற அளவிற்கு அந்த மக்களை பாதுகாத்து அரவணைத்து வருவது மிக மிக பாராட்டுக்குரியது. பிறந்த குழந்தை முதல் வயதான முதியவர்கள் வரையில அவர் பாதுகாப்பும் பராமரிப்பும் அவர் கொடுத்து வருவது அனைவராலும் போற்றப்படுகிற ஒரு நல்ல செயல். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவது போல, பிறப்பு என்பது ஒரு விபத்தாக கூட இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை முடிவு என்பது ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அந்த வரலாற்றை வாணியம்பாடியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே படைத்த ஒரு பெருமை நம்முடைய டேவிட் சுபாஷ் அவர்களுக்கு உண்டு என்று நான் பாராட்டுகிறேன். If there is righteousness in the heart, there will be beauty in the character. If there is beauty in the character,